கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளின் காலை பொழுதிலே நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வதற்கு தேவ ஆவியானவர் நமக்கு ஒரு பாக்கியம் தந்திருக்கிறார். ஆண்டவருடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்த கூடி வந்திருக்கிற நாம் சில பாடல்கள் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். தொடர்ந்து நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் என்கிற பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தர் நம்ம மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. நல்ல கைகளை தட்டி சந்தோஷத்தோடு கூட அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். நம்முடைய ஆண்டவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். தூதர்கள் அவரை எப்பொழுது போற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த காலை வேளையில் அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற தெய்வ பிள்ளைகளுடைய குறைகளை எல்லாம் கேட்டு நம்முடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். தூதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கள் போற்றும் தேவன் அவரை. சொல்லுவோம், பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். 2-3 பேர் அவருடைய நாமத்தின் நிமித்தம் இருதயம் ஒருமித்து இருக்கிற அவர் இருப்பேர் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையில கரங்களை தட்டி அந்த நல்ல தெய்வத்தை நாம் மகிமைப்படுத்துவோமே. நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் இருப்பேன் என்றவர் நமது தேவன். சொல்லுவோமா, இருக்கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இருக்கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். சொல்லுங்க, அவர் எந்தன் சங்கீதமானவர். நல்ல சந்தோஷத்தோடு கூட வானவர் கிறிஸ்து இயேசு நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோமே.
வருகையில் அவரோடு கூட நாம் இணைந்து அவரை வாழ்த்தி வணங்க போகிறோம். வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். சொல்லுங்க, வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். நாம் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். சொல்லுவோம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். இந்த காலை வேளையில ஒரு சிலராய் ஒருமித்து கூடுவதற்கு ஆண்டவர் நமக்கு பாக்கியம் தந்திருக்கிறார். நிச்சயமாய் நம் மத்தியில் அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். சந்தோஷத்தோடு அவரை மனதர வாழ்த்தும் பொழுது அவருடைய பலத்த கிரியைகள் நம் மத்தியில் வெளிப்பட போகிறது. இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவே சேர்ந்து சொல்லுங்க, கரங்களை தட்டி நல்ல சந்தோஷமாய் இருப்பேன் என்றவன் நமது தேவன், இருப்பேன் என்றவன் நமது தேவன், இருக்கரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம். ஆமென். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவேன். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனதார கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது நிச்சயமாய் அவர் தருகிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். தொடர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். அருமையான பாடல். ஆண்டவரே, இந்த காலை வேளையில நாங்கள் எல்லாரும் இணைந்து உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை அன்பு கூற வந்திருக்கிறோம், யெகோவா தேவனாகி உம்மை துதிக்க வந்திருக்கிறோங்கிற அருமையான பாடல். சந்தோஷத்தோடு கூட ஆலயம் செல்வது, ஆலய ஆராதனை பங்கெடுப்பது நிச்சயமாகவே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது ஒரு மிகுந்த சந்தோஷம். சங்கீதக்காரனுடைய கூட சொல்லும் பொழுது கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மிகுந்த மனமகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் அறிக்கை இடுகிறதை பார்க்கிறோம். ஒரு தேசத்தின் மிக உயர்ந்த நிலைமையில் இருக்கிற ஒரு ராஜாவே கூட ஆலயம் என்று சொல்லி வரும் பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லா ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை பார்க்கலும் ஆலய ஆராதனை என்பது அவனுடைய மிகுந்த மகிழ்ச்சியா இருந்தது. இந்த காலை வேளையிலும் கூட நாம் எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு கூட ஆண்டவரை தேடி வந்திருக்கிற நம்மையும் கர்த்தர் நினைத்தருளி இந்த நாளுக்குரிய நன்மை நம்மை திருப்தியாக்குவாராக. சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். Thank you. கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு கூட சத்தத்தை உயர்த்தி பாட போகிறோம். எல்லாம் நல்ல கைகளை தட்டுவோமே. நம்முடைய சிந்தனைகளை சிதற விடாதபடிக்கு ஆண்டவரை உயர்த்துகிறோம் என்கிற மனநிலைமையோடு கூட நல்ல உற்சாகமாய்
மகிழ்ச்சியை தருகிற ஒரு அனுபவம். சபையோடு கூட இணைந்து ஒரு மனமாய் தெய்வ பிள்ளைகளோடு கூட இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேளையில கர்த்தர் கிருபையை தந்திருக்கிறார். கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு பாடலாமே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. சொல்லுங்க. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. கைகளை தட்டி. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. சேர்ந்து பாடுவோம். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. எங்கள் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனை துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே சுவையே. மறுபடி வை சொல்லுவோம். ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ எல்லாரும் உற்சாகத்தோடு கூட காலையிலே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். துதித்திட வந்தோ. ஆமென். தம்பி தங்கச்சி வாயை திறந்து பாடுங்க பார்க்கலாம். தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோ நாங்கள் அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இருதயம் தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. பலிகளை செலுத்திட பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. பலிகளை செலுத்த மாத்திரமல்ல ஜீவ பலியாக மாறுவதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோ ஆமென் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ உம்மை தொழுதிட வந்திருக்கிறோம் அப்பா. ஆராதிக்க வந்தோ கைகளை தட்டி பாடுவோமா. இருதயம் ஆண்டவரை நோக்கி முறையிடுவதாக. இருதயம் ஆண்டவரை நோக்கி சத்தமிடுவதாக. தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். இந்த ஆலை ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக வந்திருக்கிறோம். சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்களையே உமக்காய் உற்சாகமாய் தருவதற்கு வந்திருக்கிறோம்ப்பா. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நன்மை செய்தவர்க்கே
ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்து யெகோவா தேவனை துதித்திட வந்து தூயவரே சுவையே ஆராதிக்க வந்து. நல்லா சொல்லுங்கம்மா, ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற ஒருவனை ஆண்டவர் வெறுமையாய் விடுவதில்லை. துதித்திட வந்து தொழுதிட வந்து அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே இரவிட வந்திருக்கிறோம். வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே இரவிட வந்து நிற்கிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் முழு இருதயத்தோடு முழு மனதோடு ஆண்டவருக்கு செலுத்தும் பொழுது அவர் நம்முடைய ஜனத்தை சம்பூரணமான ஆசீர்வாதங்களால் நிரப்பி விடுகிறார். திருப்தியாய் அனுப்பி விடுகிறவர் நம்முடைய ஆண்டவர். நல்ல கையில உற்சாகமா தட்டலாமே, சத்தத்தை உயர்த்தி. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோம். சொல்லுவா, துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், உம்மை ஆராதிக்க சொல்லுங்க பாக்க. ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, முழு இருதயத்தோடு அன்பு செலுத்த வந்திருக்கிறோம்ப்பா. ஆராதிக்க வந்தோம். கையை தட்டி வேடிக்கை பார்க்கறதுங்க. நல்லா சந்தோஷமா துதித்திட வந்து தொழுதிட வந்து தூயவரே சுவையே பலிகளை செலுத்திடவே ஜீவபலியாக மாறிடவே. நல்லா சொல்லுவோம், பலிகளை செலுத்திடவே ஜீவபலியாக மாறிடவே. பரிலோகத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. பரிலோகத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், துதிக்க வந்திருக்கிறோம். சொல்லுகிற தேவ பிள்ளைகள் வாய்களை திறந்து சொல்லுங்க, மகிமைப்படுத்தும். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே வந்தோம். தூயவரே சுவையே அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே இரவிட வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே இரவிட வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுமே, ஹல்லேலூயா. அவரை தேடி வந்திருக்கிறோம், ஒரு மனமாய் அவருடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். தொடர்ந்து ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். அருமையான பாடல், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். சென்று போன நாட்கள் முழுவதும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் 6வது மாதத்தின் கடைசி
ஆராதனையில் நம்ம கூடி வருவதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். இந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். அப்படி விசுவாசிக்கிறவங்க கரங்களை அசைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. கரங்களை தட்டி வரும் ஹல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் நம்மை கைவிடலை, அவர் நம்மை விட்டு விலகலை, ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர்! அவர் நமக்கு ஆறுதல் தருகிறார், நமக்கு சமாதானத்தை தருகிறார், நம்முடைய எண்ணங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் மேலாகவே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த நன்மைகள் ஒருவேளை நம்முடைய பார்வையில் கைகூடி வராவிட்டாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாகவே நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தைரியமாய் சேர்ந்து பாடப்போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடம், நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். இந்த பாடலை பாடும் பொழுது அந்த வார்த்தைகளை உணர்ந்து பாடணும். யோசித்து பாருங்க, இந்த வருஷத்தை துவங்கினோம், ஒவ்வொரு நாளும் போயிட்டு நாட்கள் வேகமாக கடந்து போகுது. எவ்வளவோ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துருமோன்னு சொல்லி நம்ம பயந்து திகில் அடைந்த சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் கர்த்தர் நம்மை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிட. தெரிந்த பாடலா இருக்கிறதுனால மன உற்சாகத்தோடு கூட இந்த வார்த்தையின் ஒவ்வொரு வார்த்தையை உணர்ந்து ஆண்டவர் என் வாழ்க்கையில் எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறார், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார், எங்களை கைவிடலேன்னு சொல்லி பாடுவோம். இது தம்பி தங்கச்சி உற்சாகமா இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், நல்ல உற்சாகமாய் கையை தட்டி சொல்லுங்கப்பா. கர்த்தர் நம்முடைய மன வருத்தங்களை எல்லாம் மாற்றுவார், மன ஆறுதலை அவர்களுக்கு தருவார். சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். நல்ல வாயை திறந்து பாடி பாருங்க, கர்த்தர் உங்க பாரங்களை எல்லாம் மாற்றி விடுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், கண்ணீரை காண்கிறார். நல்லா சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, கதறலை கேட்கிறார், வேதனை அறிகிறார், நம் வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார், நமக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளு
உந்தன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். என் இயேசு வருகிறார் வேகங்கள் நடுவிலே. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஒரு நாள் வரப்போகிறார், வெகு விரைவில் அவருடைய வருகை இருக்கிறது. வேகங்கள் நடுவிலே மகிமையில் சேர்த்திட, நம்மை மகிமையில் சேர்த்திட மறுரூபமாக்குவார். ஒவ்வொருவரையுமே மறுரூபமாக்குவார். ஒன்று எல்லாரும் எழுந்து நிற்போமா? இருக்கிற இடங்களா மன உற்சாகத்தோடு கூட எழுந்திருந்து இருதய துதிக்க ஆரம்பிக்கணும். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். என் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். என் இயேசு ஒரு நாளும் விலகிடார். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள் உங்க வாழ்க்கையில எத்தனையோ இழப்புகள் எல்லாம், எத்தனையோ தோல்விகள் வந்திருக்கலாம். ஏமாற்றம், தோல்விகள் கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார். நம்மை கரம் நீட்டி தேற்றுவார், இயேசு கரம் நீட்டி தேற்றுவார், தம் கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. ரகலரா ஷகல ரபகனி அத்துரு. ஒன்று இயேசு நல்லவர், நல்லவரே கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். இயேசு நல்ல கையை தட்டி சொல்லுவோம், இயேசு நல்லவர், ஒரு நாளும் விலகிடார். ரிபலா கதடரா. நல்ல கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தி வாயில திறந்து சொல்லுங்க, இயேசு நல்லவர். சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா, நம் இயேசு நல்லவர், நல்லவர், நல்லவர். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்கம்மா. சபையா இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம் இயேசு நல்லவர், அவர் ஒருபோது நம்மை கைவிடுவது இல்லை. இயேசு ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்மை விட்டு விலகுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை எத்தனை இழப்புகள், எத்தனை தோல்விகள், எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ கசப்புகள், எத்தனையோ வேதனைகள். ஆமென். கர்த்தர் அதை மாற்றுவா. நம்புகிற தெய்வ பிள்ளைகள், விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள், இந்த காலை வேளையில எதிர்பார்த்து வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள், என்னுடைய ஏமாற்றங்களை கர்த்தர் மாற்றுவார், என்னுடைய தோல்விகளை கர்த்தர் மாற்றுவார்னு சொல்றவங்க கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என் இழப்புகளை, என்னுடைய தோல்விகளை, ஆமென், என்னுடைய ஆமென் தாழ்வை ஆண்டவர் மாற்றுவார்னு நம்புகிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, என் இயேசு அவைகளை மாற்றுவார், நன்மையாய் மாற்றுவார், தோல்விகளை ஜெயமாய் மாற்றுவார். சொல்லுங்க, என்னுடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுவார், எனக்கு சகாயம் பண்ணுவார், எனக்கு துணையாய் நிற்பார், எனக்கு துணை செய்வார்.
ஹalleluya 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 ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை. கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய ஆண்டவர் நம்மை விட்டு விலக மாட்டார். என் இயேசு நம்மை விட்டு விலக மாட்டார். ஹalleluya சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென். நீர் எங்களை தூக்கி நிறுத்துவே, நீர் எங்களை பலப்படுத்துவே, நீர் எங்களுக்கு நிச்சயமாய் சகாயம் பண்ணுவே. ஹalleluya ஹalleluya எங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவே. ஆமே. நாங்கள் தோல்வியிலே துவண்டு போகிற கூட்டம் அல்ல, நாங்கள் தோல்வியிலே வாழ்ந்து மடிகிற கூட்டம் அல்ல. கர்த்தர் எங்களை நிலைநிறுத்துவே, கர்த்தர் எங்கள் குடும்பங்களை எங்களை நிலைநிறுத்துவே. ஆமென். எதிர்காலம் நமக்கு உண்டு. ஓ ரிபலதடல சந்தலரபா, எதிர்காலம் நமக்கு உண்டு. எதற்கும் பயமில்லை. சொல்லுவோம், எதிர்காலம் எனக்குண்டு. நீங்க சொல்லுங்க, எதிர்காலம் எனக்குண்டு. எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை நாம் ஆளுவோம். சொல்லுவோமா? நொறுங்குண்டு போய் இருப்பீங்கன்னா தைரியமா சொல்லுங்க, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கி பார் இயேசுவை. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு கூப்பிடு உண்மையா, தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளைகளே, எசேக்கியா ராஜா அவருடைய ராஜ்யபார நாட்களிலே அசீரிய ராஜாவாகிய சனகரிப் தன்னுடைய சேனைகளோடு கூட வந்து எசேக்கியாவையும் அவன் ஆண்டு கொண்ட ராஜ்யத்தையும் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருந்தான். திரளான போர் வீரர்கள் அவருடைய தேசத்தை சூழ்ந்திருந்தாங்க. எசேக்கியா செய்த காரியம் என்ன தெரியுமா? அந்த ஆண்டவருடைய தேடி போன ஆலயத்தில் போய் நின்று அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பதாய் விவரித்து கொண்டே இருந்தார். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான், ஆண்டவரை நோக்கி முறையிட்டான். ஆண்டவரே, பிள்ளை பேரு சமீபித்து இருக்கிறது, பெறவோ பலனில்லை என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். அவருக்கு எதிராய் திரளாய் வந்த யுத்த புருஷர்களை, போர் வீரர்களை 185,000 பேரை ஒரே இரவில் மடிந்து போக கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். கரங்களை தட்டி கர்த்தரை. எந்த மனிதன் ஆண்டவரை நோக்கி தன்னுடைய இயலாமையிலே கதறுகிறானோ, ஆண்டவரை நோக்கி எந்த மனிதன் முறையிடுகிறானோ, அந்த மனிதனை ஆண்டவர் வெறுமையாய் விடுவதில்லை. கூப்பிடுகிறவருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர். எந்த ஆத்மா ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறதோ, எந்த மனிதன் ஆண்டவரே இறங்கும் என்று சொல்லி கதறுகிறானோ, அவனை கர்த்தர் வெறுமையாய் விடுவதே இல்லை. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பத்திமேயு என்று சொல்லுகிற குருடன் பிறவியிலேயே கண் தெரியாதவன் தான். ஒரு நாள் இயேசு வழியாய் போகும் பொழுது இயேசுவை நோக்கி கூப்பிட்டா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறவனுடைய சத்தத்தை கேட்டு அவர் மனம் இறங்கி அவனை அழைத்து அவனுடைய கண்களுக்கு ஒரு பார்வையை கொடுத்தார். அதே ஆண்டவர் இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு. நம்முடைய ஒவ்வொருடைய பார்வை கர்த்தர் பக்கமாய் திரும்புவதாக. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு, கூப்பிடு உண்மையா, இன்று கூப்பிடு, குறையெல்லாம் நீங்குவா, நம்முடைய குறையெல்லாம் நீங்குவா. ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம். இருதய துதிக்க ஆரம்பிக்க சொல்லி, குறைகளை நீக்கிறவன் மத்தியில் உண்டு, குற்றங்களை மன்னிக்கிறவன் மத்தியில் உண்டு. ஆமென். சிவேர் என்றிருந்தாலும் அதை பச்சை போல
மாற்றுகிறவன் மத்தியில உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவர் நம்மோடு, தேவரி நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவர். உள்ள சொல்லுவதாக ஒவ்வொருவரும் சொல்லுங்க, கொஞ்சம் வாயை தரங்க. அவர் போது கைவிடா ஒரு நாளோ. இந்த சத்தத்தை கர்த்தர் கேட்கட்டும். அவர் ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கிற, நாங்கள் நேசிக்கிற, நாங்கள் நம்புகிற நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா ஒரு நாளோ. ஹல்லேலூயா. நாம் நம்பிக்கொண்டிருக்கிற இந்த உலகம் ஒரு நாள் நம்மை கைவிட்டு விடும். உலகமும் உறவுகளும் ஒரு நாள் சந்தர்ப்பம் தேடி நம்மை கைவிட்டு விடும். அது நம்மை ஏமாற்றி விடும். நாம் நம்பினோர்கள் நம்மை கைவிட்டாலும் நம் தேடி வந்திருக்கிற ரட்சகர் நம்மை கைவிடுவதில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமை சொல்லுங்க வாயத்தின் ஆண்டவரே, நீரங்களை கைவிடுவதில்லை. இந்த நம்பின இந்த உலகம் என்னை கைவிட்டாலும், நம்பின எல்லா சூழ்நிலைகளை எங்களை கைவிட்டாலும் நீரங்களை கைவிடுவதே இல்லை. நீரங்களை மறப்பதில்லை. நீரங்களை மறந்து போவதில்லப்பா. ரிபாலா ஷத்தலரபா, உம்மை நம்புகிற ஜனம் வாழுமே. நீரனை மறப்பதில்லையே, நீரங்களை மறப்பதில்லை. நான் நம்பும் மனிதர்கள் கைவிடலாம், நாங்கள் நம்பினோர் கைவிடலாம், இந்த உலகம் எங்களை கைவிடலாம். நீரனை மறப்பதில்லையே, நீரனை மறப்பதில்லையே. ஓ, உலகம் வெறுத்து பேசலாம், உறவுகள் கூட பகைக்கலாம், நாங்கள் நம்பினவர் எங்களை மறப்பதில்லையே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரகதடலல ஷத்தல ரபதனமா. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஒரு தாயினும் மேலானவராக இருந்து நம்மை தேற்றுகிறவர், அவர் நம்மை தைரியப்படுத்துகிறவர், அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. கரம்பிடித்து நடத்துபவரே, கரம்பிடித்து நடத்துபவரே, ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். சொல்லுவோம், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு நாள் தேற்று ஒரு சேர்ந்து சொல்லுவோம். அவருடைய அன்பை நினைத்து சொல்லுங்க. எனக்காக மரித்தாரே, என்
பாவ பாரங்களை எல்லாம் எனக்காக மரித்தாரே. சுமந்தாரே ஒரு தாய். நல்லா சொல்லுங்க, ஒரு தாய் தேற்றுவது போ கவலைகளை தீர்ப்பாரே. ஆண்டவர் அநேக உள்ளங்களை தேற்றிக் கொண்டே இருக்கிறார். அவை துவண்டு போயிருக்கிற பாரத்தோடு நிற்கிற நம்மை தேற்றிக் கொண்டிருக்கிறார். அவை சந்தோஷத்தோடு கூட ஆண்டவர் மேல நம்முடைய விசுவாசத்தை பதிப்போமே. ஆண்டவர் மேல நம்முடைய விசுவாசத்தை வைப்போம். ஆண்டவரே, நீரங்களை தேற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரோடு சொல்லுங்க. நீரங்களை தைரியப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீரங்கள் தேவைகளை சந்திக்க இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரப்பா. எங்களுக்கு முன்பதாய் வாசல்களை திறக்கிறதற்காய் ஸ்தோத்திரோடு சொல்லுங்க. சொல்லுங்க, ஆமே. பாதைகளை எங்களுக்காய் திறக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காய் வானத்தின் பலகடிகளை திறக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காய் ஜீவ நீரூற்றுகளை திறக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காய் மகிழ்ச்சியின் ஊற்றை திறக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நன்மையான காரியங்களை செய்கிறவர். ஆமென். அடைப்பட்ட வாசல்களை திறக்கிறவர், அடைப்பட்ட வாசல்களை திறக்கிறவர். அம்மா, தாயே, தகப்பனே, மகிழ்ச்சியோடு சொல்லுங்க. ஆமே, உங்களால மகிழ்ச்சியா இருக்க முடியல, உண்மைதான். வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எனக்காய் வாசல்களை திறப்பி, எனக்காய் பாதைகளை செவைப்படுத்துவி. ஓ ரகமல சந்த. அமைதியா மட்டும் இருக்காதுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. கர்த்தர் அநேக உள்ளங்களை இந்த காலை வேளையில தேற்றுகிறார். ஆமே. நாயின் ஒரு விதவையை பார்த்து அழாதே என்று சொன்னவர் அவளுடைய அழுகைக்கான காரணத்திற்கு ஒரு முடிவை உண்டு பண்ணினார் அல்லவா. இந்த காலை வேளையில நம்மை தேற்றுகிறது மாத்திரமல்ல, நம்மை தைரியப்படுத்துகிறது மாத்திரமல்ல, அந்த பிரச்சனைக்கான காரணத்திற்கு ஒரு முடிவையும் அவர் கட்டளையிட போகிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆமே சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களால இயலாது, இந்த பாரமான காரியங்களை எங்களால இயலாது, இதை எங்களால் சுமக்க இயலாது, இதை எங்களால் தீர்க்க முடியாது, இதனால் எங்களுக்கு ஒரு தீர்வு உண்டாகாது. நீர் ஒருவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். உம் கரத்திலே வைத்து விட்டோ, உம்முடைய பாதத்திலே வைத்து விட்டோ. சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஒன்று தெரியுமா ஆண்டவருடைய பிள்ளைகளே, சர்வ வல்லவர் என்பதற்கு அர்த்தம் என்னன்னா, எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவர், எல்லா சர்வத்தையும் செய்ய வல்லவர். ஆகவேதான் அவரை சர்வ சிருஷ்டிகளுக்கும் எஜமானர் என்று அழைக்கிறோம். சர்வத்திற்கும் எஜமானர், எல்லாவற்றிற்கும் எஜமானர், எல்லாவற்றையும் ஆளுகிறவர், எல்லாவற்றிலும் எல்லாமுமாய் இருக்கிறவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல்
மகிழ்ச்சி உண்டாவதை நீங்க உணர்வீங்க. நல்லவர், சர்வ வல்லவரே, உம்மை போல் வேறு ஒருவருமே இல்லப்பா. ஹல்லேலூயா. ரகதல ஷல்பரதுடரபா. நன்மையான காரியங்களை செய்கிறவரே, நன்மையும் நலமுமானவைகளை செய்கிறவரே, ஓ நீர் ஒருவரே பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கைகளுக்கு பிரச்சனைகள் கைமீறி போகலாம், காரியங்கள் கைமீறி போகலாம். பிள்ளைகள் கூட நம்முடைய கட்டுப்பாட்டை விட்டு கட்டுப்பாட்டை இழந்தவர்களாய், நம்முடைய வார்த்தைக்கு கட்டுப்படாதவர்களாய் கூட மீறி போகலாம். சூழ்நிலைகள் கைமீறி போகலாம். ஆமே, ஆமே. அன்று பவுல் பிரயாணித்த அந்த படகானது, அந்த கப்பலானது சேதத்திற்கு உட்பட்டு, காற்றினால் அலைவுப்பட்டு சேதத்திற்கு உட்பட்டு இனி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போன ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. கப்பலின் பின்னணி உடைந்து போய்விட்டதம்மா. இனி நாம் சேருவோம் என்று சொல்லி எத்தடித்து தீர்மானித்திருந்த எல்லைக்கு செல்வதற்கு கூட தயங்கினார்கள். இனி நம்முடைய பிரயாண நன்மைக்கு ஏதுவாய் ஈராது, இனி நாம் கரையை சென்று அடைவதில்லை என்று யோசித்தார்கள். ஆனாலும் கத்தர் தயவு பண்ணினா, கத்தரை நம்பின அந்த தேவ மனிதனின் நிமித்தமாய் அந்த கப்பல் பிரயாணத்தில் இருந்த எல்லாருடைய பிராணனை கத்தர் பாதுகாத்தார். இந்த காலை வேளையில உங்கள் நிமித்தம், நம் நிமித்தம் நம்முடைய குடும்பங்களை கத்தர் பாதுகாப்பா, நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பா. ஆமே. நம்முடைய பயணங்கள் இதோடு நிறைவடைவதில்லை, நம்முடைய பயணங்கள் பாதியிலே முடிந்து விடுவதில்லை. எத்தனை கடு காற்றுகள் வீசினாலும், எத்தனை கோர காற்றுகள் வீசினாலும் கத்தர் நம்மை அலைவுபட்டு விடுவதில்லை. கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. நான் நம்பினவர் என்னை கரை சேர்க்க போதுமானவர். சொல்லுங்க, நான் நம்பினவர் என்னை கரபிடித்து நான் செல்ல வேண்டிய இடத்திற்கு என்னை கொண்டு சேர்ப்பார். நல்லவரே, உணர்ந்த அந்த வார்த்தைகளை சொல்லோ. நல்லவரே, அவர்தான் நம்முடைய அடைக்கலமா இருக்கிறபடினால், அடைக்கலமே, அதிசயமே, நன்மை செய்கிற நல்ல தெய்வத்தை இந்த கால வேளையில ஆராதிக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அவரை நோக்கி முறையிடுவதற்கு ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அவரை நோக்கி கூப்பிடுவதற்கு ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அவரை தேடி வருவதற்கு ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. கரங்களை தட்டி கதரை மகிமைப்படுத்தும். அடைக்கலமே, அதிசயமே, ಶಗದಡರಲ ಕಂದರಲರಬು ಓರಗದಲ ಶಲ್ಬುರು ರಿಗದಲ ಶರದರಬ. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
என் கர்த்தர் நல்லவர். நாங்கள் தேடி வந்திருக்கிறவர் நல்லவர். நாங்கள் நம்புகிறவர் நல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எங்களை கைவிடாதவர், எந்த நிலையிலும் எங்களை விட்டு விலகாதவர், எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர், உதவி செய்கிறவர், கரம் பிடித்து தூக்கி விடுகிறவர், கரம் பிடித்து நடத்தி செல்லுகிறவர், ஆலோசனை கர்த்தரவர். ஹல்லேலூயா. எதை பேச வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி என் தேவன் எனக்கு கற்றுத் தருகிறவர். நம்புகிறவங்க சொல்லுங்கம்மா. அவர் ஆலோசனை தருகிறவர். அவருடைய ஆலோசனை அற்புதமானது. ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலோ அவே பெரிய கடனாளியாய் ஒரு பெண்மணி இருந்தார். ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி. ஆமென். அங்கு அவளுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. கர்த்தருடைய ஆலோசனை அவளுக்கு வந்தது. அந்த ஆலோசனைப்படியே தன்னிடத்தில் இருந்த ஒரு குடம் எண்ணெயை வைத்து தன்னுடைய கடனை எல்லாம் தீர்த்தாள். அவளுடைய வாழ்நாள் அவளுக்கு இருந்த அந்த ஒரு குடம் எண்ணெய் அவளுக்கு வாழ்வுக்கு போதுமானதா இருந்தது. கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிதா. இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிறவர். கரங்களை தட்டி அந்த ஆலோசனை நமக்கு வரும் பொழுது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பயங்கள், படபடப்புகள், பதட்டங்கள் மாறுகிறது. கர்த்தர் இந்த காலை வேளையில அப்படிப்பட்ட ஒரு நன்மையை நமக்கு செய்கிறபடினால கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நல்ல தகப்பனை மனமகிழ்ச்சி எனது காலை ஆராதனை வேளையில நாங்கள் ஒருமித்து கூடி வருவதற்கு தேவரை பாராட்டின பெரிய கிருபைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை நேசிக்கிறீர், நீர் எங்களை மறக்கவில்லை என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள வண்ணமாய் தேவரீர் எங்களுக்கு இரக்க பாராட்டினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து எல்லா துதிகான மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இந்த ஆராதனை தொடர்ந்துள்ள பகுதிகள் மூலமாய் தேவரீருடைய பலத்த நாமத்தை இன்னும் மகிமைப்படுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தரைவிட்டு தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.